ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2023 எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ போய் நீங்கள் வந்து வெப்சைட்குள்ளே செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட COE1.9.education அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போயிருக்காது. ஸோ இப்போ மேபி உங்களுக்கு உள்ளே போயிருக்கலாம். நான் இப்போ வீடியோ எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு உள்ளே போகல. ஸோ அந்த உள்ளே போகாத டயத்தில் நான் செக் பண்ண வரைக்கும் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ ஒரு சில அப்டேட்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்குது, அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2023 எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்குள்ளே வந்து போகாமல் அப்படியே ஜாம் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரீச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எரர் காட்டும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ள இருக்கும். மேக்ஸிமம் பப்ளிஷ் ஆக கொஞ்சம் சான்ஸ் இருக்குது, இருந்தாலும் பப்ளிஷ் ஆகாமல் இருக்கலாம். நான் இப்போ செக் பண்ணி நான் வீடியோ போடுற வரைக்கும் அந்த வெப்சைட்குள்ளே உங்களுக்கு போகல. ஸோ அதனால் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ரிசல்ட் பப்ளிஷ் ஆகாமல் மேபி வந்து ஃபியூச்சரில் பப்ளிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 50% வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் நான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ளே அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நான் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உடனே வந்து வீடியோ அப்லோட் பண்ண பார்க்கேன். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வர் வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் நான் உடனே வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அதனால் நீங்கள் உடனே வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் பேஜையும் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. யூடியூப்லேயும் நான் போஸ்ட்டாக வந்து போடுவேன், அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செக் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் நான் செக் பண்ணுறப்போ நல்லா எடுத்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அன்ரீச்சபிள் அப்படின்னு போச்சு. திஸ் சைட் cannot be reached அந்த மாதிரிலாம் வந்து எரர் வந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே நான் செக் பண்ணுறப்போ ஒரு 3 இது வந்து புதுசாக பார்த்தேன். அது என்னென்ன அப்படிங்கிற சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4th செமஸ்டரோட அந்த ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு ஷோ ஆச்சு. செகண்ட் டைம் நான் ரிஃப்ரெஷ் பண்ணி உள்ளே போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிட்டே தான் இருந்துச்சு, வெயிட்டிங் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதனால் மேபி வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆக கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் செக் பண்ணுறப்ப மேலே எலக்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து மேக்ஸிமம் வந்து ஷோ ஆகிருக்காது. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் படிக்கிற 6th செமஸ்டருக்குரிய அந்த எலக்டிவ் 1 எலக்டிவ் 2 பேப்பருக்குரிய அந்த சப்ஜெக்ட் வந்து ஷோ ஆச்சு. இது வந்து புதுசாக இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இது வந்து இந்த டைம் தான் நான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட். இந்த அசஸ்மெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அதாவது ரிப்போர்ட் 4 இந்த மாதிரிலாம் கொடுத்து உங்களுக்கு வரிசையாக வந்து உங்களோட இன்டர்னல் மார்க்ஸ் வந்து அசஸ்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களோட அசஸ்மெண்ட் மார்க்கை செக் பண்ணால் கூட இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இருந்துச்சு. ஸோ இதை வச்சு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுமா அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. மேபி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னால அவங்க சர்வரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் கூட டிராஃபிக் ஜாம் ஆகி சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா நான் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் இப்போ வெப்சைட் ஓப்பன் ஆகலை. மேபி ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபியூச்சர் அப்டேட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.